லாஸ்ட் வீக் சுந்தர் பிச்சை நானா பனானா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாரு. ஸோ அதுலேருந்து எங்கே பார்த்தாலும் நானா பனானா தான். அதை பற்றினா கொஞ்சம் டீட்டெயில் பார்க்கலாம் இந்த ஷார்ட் வீடியோவில். ஸோ அது ஒன்றுமே இல்லைங்க, ஜெமினியோட ஃப்ளாஷ் 2.5 வெர்ஷன் தான். ஸோ இதை பற்றி டீட்டெயிலான வீடியோ அப்புறம் பார்க்கலாம். இப்போ நம்ம ஷார்ட்டாக அதை பற்றின ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். இது நம்ம எப்படியெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ அமேசானில் நீங்கள் ஒரு ட்ரெஸ்ஸு செலக்ட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு அந்த அவுட்ஃபிட் நல்லா இருக்குமா இல்லையா அப்படிங்கிறது இந்த விஷயம் மூலமாக நீங்கள் வந்து உங்களோட ஃபோட்டோ கூட அந்த ட்ரெஸ்ஸை வந்து காப்பி பண்ணி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி நீங்கள் எந்த ஆப்பை எடுத்துகிட்டு எந்த ஒரு விஷயத்தை உங்களுக்கு அவுட்ஃபிட் போட்டு பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், கூலி படத்தில் வந்து ஹீரோயின் போட்டிருக்க ட்ரெஸ் நம்ம போட்டால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இமேஜினேஷன் உங்களுக்கு பண்ணி பார்க்கணுன்னா கூட ஈஸியாக பண்ணி பார்க்கலாம். ஸோ இது தாங்க இந்த நானா பனானா. இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஒரு கம்பெனி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கார்டு அடிக்கிறதுக்கோ போர்டு அடிக்கிறதுக்கு இல்லாட்டி லோகோ கிரியேட் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஒன்றுமே இல்லைங்க, ஃபஸ்ட்டு நீங்கள் கூகுளுக்கு போங்க. அண்ட் தென் அங்கே போயிட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ டைப் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு இப்போ என்ன வேணும் அப்படிங்கிறது உங்களுக்கு கிளியராக தெரியும். ஸோ கூகுள் ஏஐ ஸ்டுடியோ இல்லையா? ஸோ இதில் போங்க, கூகுள் ஏஐ ஸ்டுடியோ கிளிக் பண்ணுங்கள். அதுக்குள்ளே போயிட்டிங்கன்னா இங்கே நிறைய இருக்குது. ஸோ நம்ம பண்ண போகிறது ட்ரை நானோ பண்ணணும். அதுக்குள்ளே போயிட்டோமா? ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இந்த ப்ளஸ் சிம்பிள் பண்ணிங்கன்னா இதில் வந்து நம்மளோட ட்ரைவ்லேயே நிறைய ஃபோட்டோஸ் இருக்கும். அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்லோட் பண்ண ஃபைல்லேருந்து எதாவது எடுத்துக்கலாம். ஸோ இமீடியட்டாக நம்ம ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதுலேருந்தும் நம்ம பண்ணிக்கலாம். இது இல்லைன்னா இங்கே கண்டென்ட் மட்டும் நீங்கள் வந்து ஸ்கிரிப்ட் மட்டும் நீங்கள் போட்டுட்டிங்கன்னா கூட அதுவே உங்களுக்கு வந்து க்ரியேட் பண்ணி கொடுத்துரும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபோட்டோ எடுக்க போகிறோம். ஸோ டேக் எ ஃபோட்டோ. என்னோடய டேபிள் பாருங்கள், டைனிங் டேபிள் ரொம்ப மெஸ்ஸியாக இருக்குது. ஸோ மெஸ்ஸியாக இருக்கக்கூடிய இந்த டேபிளை நான் ஃபோட்டோ எடுத்துட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இதில் அப்லோட் ஆகிட்டுருக்கு. இதில் நம்ம இப்போ வந்து டைப் பண்ண போகிறோம். நமக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத வந்து நம்ம டைப் பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், நமக்கு என்ன தேவை அப்படிங்க, ஐ நீட் டு க்ளீன் திஸ் மெஸ் and place a vase on it. இப்போ பாருங்கள், செகண்ட்ஸ் பாருங்கள், 1 2 3 4 7 போயிட்டுருக்கு, 8. ஓகே, வந்துருச்சிங்களா? ஸோ என்னோடய டேபிள் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இதை பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக எவ்வளோ அழகாக இருக்குன்னு. ஸோ நமக்கு என்னென்ன தேவையோ அதுக்கு மாதிரி ஏற்ற மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ இதை நீங்கள் ஜூம் பண்ணி கூட பார்த்துக்கலாம். இதிலே எப்படி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பண்ணுறது அப்படிங்கிறது இன்னொரு வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். பட் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.